கைலையிலே பிறந்த மகள் பிறந்த மகனால் சுடலையை ஐயா தாங்கரை சுடலை தாங்கரை சுடலை கித்தி விட்டு பேச்சியம்மா தாங்கரை சுடலை ஐயா தாங்கரை சுடலை ஐயா கீர்த்தியுள்ள பேச்சி அம்மா தாயும் தலை மகனோ அழகு பன்றி மாட சுவாமியார் அருள் பெற்ற தேவா பன்றி மாட சுவாமியோடு ஆலை கோளாதருகு ஆலை கோளாதருகு போட்டு வர யானை போல் அலறுகிறாள் ஐயனை யானை போல் அலறுகிறாள் ஐயனை யாதாடி போடுவானா கைலாயம் பிறந்த மகனால் கட்டழகல் சுடலை ஐயா மாணிக்க கைலையா பிறந்ததோர் வாட சுவாமியார் தாயார் சலை மகனால் வருவாரால் ஆட்டினால் பக்குவம் வளர்த்தாலே சுடலை மாடனால் தாங்கரை சுடலை ஐயா ஐயா மையானோ உத்திரகிரி மாயாண்டு போயிடுவா மாயாண்டு சுடலை ஐயா மன்னவரு வருவாரால் குடித்த மகள் கட்டியவன் வாயாண்டியால் பிறந்திருக்கும் நேரம் அதில் மையான கடலிலே மாண்ட வீரம் வேகுதையா பிறவாடை சவவாடையால் பிச்சி பூவாடையா வீசுதையா சவவாடையா பிச்சி பூவாடையாக வீசுதையா மாமிஷ வாடையெல்லாம் மல்லிகை பூவாடையாக பிணவாடையை கண்டல்லவோ சுடலை ஐயா கைப்பால் குடித்தமா தனக்கு வயல் நிறையா யாதையால் மையாரம் வருவா
பெருச்சாங்கரை வாயாண்டி சுடலை ஆமாயாண்டி சுடலை அல்லவா மையானத்தில் வேகுதல்லவா பிணமிருந்து ஆமா இருந்து கொண்டு வேகுறதல்லவா அந்த பிணம் இருந்து அழகா வேவதை கண்ட நேரம் 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 தாய்ப்பால் குடித்தால் சரி தனக்கு வயல் நிறையாதென்று ஆமா நிறையாதென்று உயில் அமிர்தம் குடித்தால் முடிதீர போனதில்லை மையான காட்டில் ஆண்டவன் மாயாண்டி சொல்லலை ஐயா மாயவன் சுடரை மையான காட்டிலே ஆமா காணதிலை சவவாடை பிறவாடை தட்டின உடனே உடனே மாயவன் வருகிறான் எப்படி எப்படி வருகிறான் தாயோ மகனும் ஓட்டை வருவான் சபம் வேகிறது என் வேட்சி மகனான கிணத்தாங்கரை சுடரையா சுடரை மாடனானவன் எப்படி வருகிறான் எப்படியோ போச்சலோடு போச்சலாக போச்சலோடு போச்சலாக மாயவந்த வருவான மாயவனோ வருவாரா போச்சலோடு போச்சலாக போய் முகந்த சுடரையா கிணத்தாங்கரை சுடலை ஆண்டவன் அல்லவா சுடலை மாயவன் மாயவனானவன் காரவ முறிப்பான் கரும்பு என்று திங்கிறான் ஆமா திங்கிறானே ஐயா முட்டேலும முறிப்பிறான் முறுக்கு என்று திங்கிறான் ஐயனே திங்கிறானே ஐயா மாயவன் சுடலை சுடலை மாடனானவன் வேஞ்சி மகன கிணத்தாங்கரை சுடலை ஆமா மையானம் கொள்ளை போடுகிறான் எப்படி எப்படியோ அம்மை வேட்சி எங்கே வருகிறாள் அம்மை இடுகாடு வருவாடா பிள்ளை அழகு பார்ப்பாள் பிள்ளை திம்பா யார் பிள்ளை தும்பாள் பிள்ளை தும்பா கிணத்தாங்கரை சுடலை ஐயா வாயில கடித்த வீரோ வாயல்ல ஊனோ தொங்கு மாலை
திங்கிறான் அல்லவா சுடலை ஆண்டவன். ஆமா சுடலை ஆண்டவன். அவன் ஜவங்களையும் மிரங்களையும் திங்கும் போது கொல்லிவிய சாசுகள்லாம். ஆமா எச்சு பிசாசுகள் சாசுகள்லாம் பறக்க பறக்க முடிக்கு. ஆமா பாவி ஒத்தேர வந்து இந்த பிடி பிடிக்கான சாப்பிடுதானே நான் அவனை கொஞ்சம் காணும் தாரானா தரமாட்டாங்கானே. பறக்க பறக்க முடிக்கும் போது என் மாயவன் கிரதாங்கரை சுடலை எண்ணுகிறான். என்ன எண்ணுகிறான்? இப்பா ஏ கொல்லிய சாசுகளே என்ன ஒன்றும் பயப்படாங்க. சரி வாங்க. என் மாயவனானவன் பிச்சு பிச்சு கொடுப்பாரா பிச்சு கொடுப்பாரா கோவிருந்தலைத்தான் கொல்லிய பேயருக்கு 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 விருந்தலை 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 நல்ல பேயருக்கு 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 அவர் விருந்தலைப்பா விருந்தலை விருந்தலை பிடிச்சவங்களையோ பிறங்களையோ மாயவரா சுடலை சரி கொல்லிய வேயலுக்கு கூட்டம் விட்டு விருந்தழைத்தான். ஆமா அவை பேச்சு அம்மா எண்ணுகிறாள். என்னுகிறாள் ஐயா? ஏ மகனே இனத்தாங்கர சுடலை ஐயா. சுடலை சுடலை ஐயா. நேரம் என்ன ஆகிறது? என்ன நேரமோ? விடிய ஒரு நேரம் ஆகிறது மகனே. எப்பா ஐயா வாய்யா. தாய் கண்டால் சாபம் தருவா. ஆமா சாபம் கொடுத்துருவாள. அதனால தாய்க்கு தெரியாமல் ஆமா எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி வந்தோமோ அப்படியே போயிடும். அப்படியே போயிடணும். ஆமா சொல்லாம போனாதான் நமக்கு நல்லது. ஆமா மாயவன் சுடலை அவமிஞ்சின பிணத்தை எல்லாம் மேலவாரி கொண்டு கொண்டு மாயவன் சுடலை கைலாசம் நாடி எல்லோ மாளிகை தொட்டிலே ஆமா மாளிகை தொட்டிலே ஜபத்த வெள்ள விரிப்பார் ஒரு மதுரை போல் வடிவம் கொண்டு மாயவன் சுடலை ஐயா ஒரு மதுரை போல வடிவம் கொண்டு மாயவன் படுத்திருக்க போல வடிவம் கொண்டு மலை போல வடிவம் கொண்டு மாயவன் படுத்திருக்கா. ஒரு மதலை போல வடிவம் கொண்டு தொட்டிலே படுத்து உறங்குதான். படுத்து உறங்குகிறானே. நேரம் வெளியே நேரம் ஆகிவிட்டது. ஆமா தாயானவள் அம்மை பருதாதேவி எண்ணுகிறான். என்ன எண்ணுகிறாள்? அவள் தாய்வால் குடித்து இவ்வளவு நேரம் நல்லா உறங்குதானே. வெகு நேரம் ஆகிவிட்டது. விடிந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. மகனையா எந்திக்கல. பிள்ளைக்கு பசி எடுக்கத்தானே செய்யும். பிள்ளைக்கு பசி எடுத்தா தானே எந்திப்பான். ஆமா இவன் தான் வளைச்சு பிடிச்சிருக்காரு. சரி இவன் தின்ன சாப்பாடு 8 நாள்னாலே எந்திக்க மாட்டான். ஆமா அப்படி சாப்பாடை வச்சு சாப்பிட்டுருக்கான். அம்மை அம்மையான பருதாதேவி எண்ணுகிறாள். ஆமா எண்ணுகிறாளே. நான் மகனை போய் பார்க்க வேண்டும் என்று. ஆமா வேணும் என்று வருகிறாள் பார்வதி. எப்படியோ தொட்டிலருகால் ஓடி வரா. தொட்டிலருகால் ஓடி வரா. பார்வதியா உமையவள். பார்வதியால் உமையவனா. அவன் தொட்டிலை பார்ப்பாரா. பார்க்கின்ற வேளை சவவாட வினவாடையால் பேரிலே வீசுதையால்
நம்ம மகனான சுடனையா ஆமா ஏவாவி மையானம் போயிருக்கிறான். மாண்ட பிணங்களை தின்னு இருக்கிறானே, சவங்களையும் பிணங்களையும் தின்னிருக்கிறான். தாறுமாறா அள்ளி அள்ளி எல்லாம் தின்றுருக்கான். சுடுகாடு போயிருக்கிறான். சுற்ற பிணங்களை தின்னு இருக்கிறானே, தின்னிருக்கிறானே. ஆமா எள்ளி எண்ணி எங்கே வருகிறான்? எங்க எங்கேயோ எங்கே பார்க்க வருகிறான்? ஆண்டவனை நாடி எல்லோ எல்லோ வரதி உமையே வேளாள் பகவானை நாடி எல்லோ பார்வதியார் ஓடி வந்து வந்தாள் ஆண்டவனை பகவானே நம்ம மாமன் சுடரை ஐயா ஆண்டவா சிவபெருமானே பகவானே பரம்பொருளே. ஆமா பரம்பொருளே ஐயா. நம்ம மகன் சரி என்ன செய்தான் தெரியுமா? என்ன பண்ணி இருக்கிறான்? நான் என்னமோ நல்ல பையன் நினைச்சேன். ஆமா அவன் இருந்தாலும் அவன் குணத்தை காமிச்சிட்டானே. ஆமா அவன் எங்க போயிருக்கிறான் தெரியுமா? எங்கேயோ அவன் மையானம் போயிருக்கான். இருக்காள் அவன் வாண்ட வீரம் தின்னிருக்கான். அவன் தில்லைவானம் போயிருக்கான். சுத்தேசமோ தின்னிருக்கான். அவன் சுடுகாடு போயிருக்கான். ஏ ஆண்டவனே பகவானே அவன் சுட்ட பினும் தின்னிருக்கான். சுடுகாடு போயிருக்கான். சுடுகாடு போயிருக்கான். ஐயோ சுட்ட பிணங்களையும் தின்னிருக்கான். மையானம் போயிருக்கிறான். ஆண்டவா ஆமா நம்ம மகனான சுடரை மையானம் போயிருக்கிறான். மாட பிணங்களை தின்னிருக்கிறான். சவங்களையும் பிணங்களையும் தாறுமாறா தின்னிருக்கான். ஆமா தாறுமாறா தின்னு இருக்கான். தாறுமாறா தின்னுட்டு இவன் சுடரை ஆண்டவன் மாமீசமே அருந்தாத கைலாசம் கைலாச மாமலை அல்லவா? இவன் மாமலையிலே மாமீசம் இருந்திருக்கிறான். சரி ஆண்டவனை பகவானே பகவானே ஆமா. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஆண்டவேர் பகவானே ஆண்டவனே பகவானே கையிலே இருந்தார். கைலாசம் அழிந்து போகும் பகவானே பூலோகம் அனுப்புங்கய்யா. பூலோகம் அனுப்புங்கய்யா. ஆண்டவனே சிவபெருமான் அனுப்புங்கய்யா அனுப்புங்கய்யா ஆண்டவனை பகவானே பார்வதியால் சொல்லவோ ஆண்டவனாகிய சிவபெருமான் சொல்கிறான். ஆமா சொல்லுகிறானே. ஏம்மா என்னம்மா? எனக்கு குழந்தை வேணும் வேணும்னு கேட்டேன். ஆமா கேட்டேன் அல்லவா? நீ குழந்தை கேட்கிறிய வேண்டிய ஆமா சொல்லுகிறாய் அல்லவா? இவனை எங்க போய் சொல்ல? ஆமா இவனை எங்க போய் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? மாயவள் மாயவன் அல்லவா? இவன் மாமீதம் கலந்தையினால் மாணிக்க கைலாசம் உதகாது என்று சொன்னாய். ஆமா சொல்கிறார் அல்லவா? அதனாலே இவரை போய் சொல்லுதே எப்படி போவான்? போவானா? ஆனால் இவன் மாமிசம் தின்னு இருக்கானே. இவன் மாமீதம் தின்னுருக்கான தின்ன வாட விடுவானா? சரி ஆமா அதான் சொல்லி பார்ப்போம். சரி
மகனே ஐயா ஏ சுடல ஏ ஐயா ஏ சுடலை இது மாமீசமே அருந்தாத கைலாசம் கைலாச மாமலை நீ மாமீசம் சரி அறிந்திருக்கிறாய் ஆமா தின்னிருக்கிறாய் அதனாலே ஆமா பெருமான் பெருமான் பெருமானை பகவானை ஆமா சரி இதரவன் ஐயனே சிவபெருமானை சரி பகவானை ஆண்டவனே என் மகனே சுடலே ஐயா சுடலை ஐயா மகனே மகனை எழுதே மகனே என்று ஆண்டவன் தாரை பாரா பேச்சு சுடலை உள்ளே தேவ முன்னாரே மாயவந்தா வருவானா வருவானா ஆண்டவந்தா முன்னாலே 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 வந்தா வருவானா வருவானா ஆண்டவரே சிவபெருமான் பெருமான் பெருமானே என்னை அழைத்த காரணம் என்ன ஏது ஏது காரணம் ஐயா மகனே உடலை ஆமா சுடலை ஆண்டவன் உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமாப்பா என்ன ஏது காரணமோ நீ மையானம் சென்றிருக்கிறாய் மாண்ட பிறங்களை தின்னிருக்கிறாய் சுடுகாடு போயிருக்கிறாய் சுட்ட பிணங்களை தின்னிருக்கிறாய் ஐயா ஏ மகனே ஆமா நீ மாமிசம் கலந்ததாலே யாலே. ஏ மகனே சுடலை ஐயா. மாமிசம் கலந்ததாலே அணி கைலாசம் உலகாதையா மாமிச கலந்ததாலே மாமிச கலந்ததாலே கைதா உலகாதப்பா தாலே ஐயா மனால் மாமிதம் கலந்தைனார் மாணிக்க கைலாசம் உதகாது உன என்ன வர வேணுமோ கேளு தாரம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இரு. அவன் மாயவன் கிடந்தாங்க சுடலை சொல்லுகிறான் மாமிசோ கலந்த பிள்ளை ஆண்டவா ஆமா சிவபெருமானே பெருமான் பெருமானே நான் பூலோகம் போனுமானா போக வேண்டுமானால் அந்த மூற்றி தில்ல வனத்திலே மூவாருங்களத்திலே சரி மையான் அருகாலே ஆமா அருகால் என 3 பீடம் போடும் முப்பீடம் போட வேண்டும் மண்ணை வெட்டி குலைத்து ஆமா ஓரால் உயரம் பீடம் போடும் போட வேண்டும் அல்லவா வசந்த கும்பகல சபை வைத்து கொண்டு ஏணி வைத்து மாலை சாத்து ஆமா சாய்த்து கொண்டு ஆமா ஏணி வைத்து மாலை சாத்தி ஆண்டவா ஆண்டவனை பகவான் வேற கிழமை குடியடைச்சுக்கோ சரி வெள்ளி மதியம்
மதியம் மாற மஞ்சன சாத்தி மதி குழுந்த அலங்காரம் செய்து ஆமா அலங்காரம் செய்து கொண்டு ஆண்டவனே பகவானே மதியான மதியம் போலே பகவான் வாழையா மணிமயிலாடி கேடுமே பூஜை நடத்தணுமே முகம் போடணுமே பெரிய பூஜை நடத்தணுமே கைவெட்டு இருத்தவே பூஜை நடத்தணும் நாக்கு வெட்டு இருத்தவே நாக்கு வெட்டு இருத்தவே நல்ல பூஜை நடத்தணுமே நாக்கு வெட்டு ரத்த வேணும் நாக்கு வெட்டு ரத்த வேணும் சேது வேணும் ஐயா இந்த பூஜை அது தந்தையாரா வாங்கிட்டு கைலாசத்தை விட்டு போயிருவேன் ஆமா அப்படியே வேறு அப்படியே போயிருவேன் நான். சரி ஆண்டவன் சிவபெருமான் எழுதுகிறான் எண்ணுகிறானே இவன் கேட்குதே நம்மடையாது ஆமா எங்க கிடைக்கும் ஆ? அப்ப ஆமா மாயவன் சுடலை ஆமா சுடலை ஆண்டவன் அல்லவா கைவிட்டு கத்தி கேட்கிறானே அதுக்கு எங்க போக மணிமகளை கேட்கிறானே எங்க போய் எடுக்க பேமுகம் போட சொன்னானே ஆமா எங்க போவேன் எங்க போய் வாங்க அந்த கைலாசமலையில உத்தரவூக மையானத்தில் மையான காடதிலே அந்த கைலாசத்திலே பகவானுக்கும் சிறசெய்ந்து பிரம்மனுக்கும் சிறசெய்ந்து ஆமா பகவான் யாரு பிரம்மன் யாரு தெரியாமல் இருக்கின்ற பார்வதா தேவி தேவி ஆனவள் சாமி சரி தாங்களுக்கும் சிறை சேர்ந்து பிரம்மனுக்கும் சிறை சேர்ந்து ஆமா 5 யார் பகவான் யார் பிரம்மன் தெரியவில்லை யாராவது ஒருவர் கோரைப்படுத்துங்க அப்படின்னு ஆமா ஆண்டவன் சிவபெருமான் சரி பிரம்மலோகம் சென்று பிரம்மன் நிஷ்டையில் இருக்கும் போது ஆமா இருக்கின்ற வேலையில் பிரம்மனுக்கே தெரியாமல் நடுத்திரதை கிள்ளி எடுத்துட்டான் ஆமா எடுத்து விட்டான் அதை எடுத்த உடனே பேயனாக பித்தனாக அலைந்தான் சரி 7.5 வருஷம் ஆமா பிரம்மதோஷம் பிடிச்சி அலையும் போது ஆமா நாங்களும் ஆடணும் எல்லோரும் ஆடணும் ஆட வேண்டும் எல்லோரும் ஆடுகின்ற வேலை எப்படியாவது பிரம்மதோஷம் பிடிக்கணும் பார்த்தோம் சரி ஆடுகின்ற வேலை என் கால் பிரம்மங்காலே பட்டு பட்டு தெரித்து 2 சிலம்பு தெரித்து ஆமா தெரித்தது அதை அழியக்கூடாது என்று சரி 2 குழந்தையாக அவதரித்தேன் அந்த 2 குழந்தை அழைத்துட்டு வந்தா சரி பாயவனுக்கு செய்யக்கூடிய பூஜை செய்வான் ஆமா செய்வான் அல்லவா சரி 2 பிள்ளைகளையும் பாதாள உலகத்திலே சப்ரஷணத்திலே வளர்ந்து ஒரு பிள்ளையை பிள்ளையானது கைலேயர் மலைக்கு அழைத்து வந்து அழைத்து கொண்டு வந்து அப்படியே நிறுத்தணும்னா முதலாவது வந்தவன் கோயில நுழைச்சிட்டான் சரி எதுக்கு பூஜை பண்ணது பூஜை தட்டை எடுத்துட்டாரு தீவக்கால் தட்டை எடுத்தாச்சு 2வது மகன் சரி என் செவனேன்னு நிற்கான் ஆமா செவனேன்னு நிற்கிறான் ஆண்டவன் சிவபெருமான் எண்ணுகிறான் பாலகா ஆமா குந்தினியா செவனேன்னு நிற்காத சரி பேசாம ஆமா நான் சொல்றதை கேள் ஆண்டவன் ஆண்டவனுக்கு தொண்டியமாக நீ தானே ஆமா நானே தான் அதேனால சரி பிரம்மனுடைய சிரசை பேமுகமா ஆக்கினான் பேமுகமாக பிரம்மனுடைய கிரீடத்தை மணிமகடமா ஆக்கினான் சரி கைவிட்டு கத்தியை கொடுத்தா நல்லா தீட்டிட்டான் முதலாவது மகன் கோயில்ல போய் மணி அடிச்சதால போய் கம்பர் 2வது என் ஜெவனி நிக்க நீதான் ஆண்டவனுக்கு தலைமகன் ஆமா மூத்த மகன் நீதான் தொண்டுலையும் செய்யணும் நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்கணும் சுடலை கேட்கணும் ஆமா அதனால உன் பேர் கைலாசத்தை கொடுத்த பேரு கிணிதன் பூலோகத்தின கணியான் ஆமா அலமாயவனான சுடலைக்கு சரி மத்தியான மதியம் போலே காப்பித்தானே காப்பி மெல்ல குடிக்காதடா மத்தியான மதியம் போலையா சுடலை
இடம் அடிப்பார் வானம் பூழை நடத்துவார் முகம் போடுவார் பெரிய பூஜை நடத்துவார் கையில கத்தி போடு கைய வெட்டுவார் வரும் முதலாவது சுடி ரத்தம் மும்மூர்த்திக்கு வெற்றி வேலா வெற்றி வேலா கொண்டறிந்தோம் முருகா சிறைகளை தான் அறிந்த உலகளை தான் செழித்தோர் இணையோனே நல்ல அருமுகன் அரிஷடை வேல் முருக ஆதியிலே நல்ல வேதனாதா வேதநாதா அம்பலத்தில் நல்ல ஆடுமைந்தா ஆடுமீரே நல்ல மாலை உண்டாமல் நின்ற மாலை வரவிருக்கோ நல்ல வனகிளியா வாக்கில் வர வேண்டும் அம்மா மாயவன் வரத்தை பாட வரதை பாட கலை மகளை வந்தருள்வார் வந்தருள்வாய் நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழோ நாடு புகழும் நாடு ஓடமாலை பொழியும் நாடு பொழியும் நாடு குழந்தல் வீசும் நாடு வீசும் நாடு பட்டர்பூரம் நல்லகரில் நகரில் நல்லகரில் யாரெல்லாம் ஆண்டு வாராண்டு பட்டர்புரம் நன்னகரில் நன்னரில் நல்லகரில் யாரெல்லாம் வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா பிள்ளமார்கள் சமுதாயமா சமுதாயமா தேவமார்கள் சமுதாயமா சமுதாயமா மற்ற அனைத்து உள்ள சமுதாயங்கள் சமுதாயங்கள் பட்டர்பூரம் நல்லகரில் நகரில் சீரோடு சிறப்போடு சிறப்போடு நல்ல சிறப்போடு ஓடு செல்வத்துடன் ஆண்டு வாராண்டு சீரோடு சிறப்போடு சிறப்போடு போடு செல்வமுடல் வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரா சுடலை முத்து தேவரும் தேவருமா அவ மனைவியான பெண்ணால் ராஜம்மா பெண்ணாவளும் பெண்ணானவளும் சுடலமுத்து தேவரும் ராஜம்மா பெண்ணாவளும் பெண்ணவரும் மன்னவனும் தேவியுமாகவே சரி சீரோடு சிறப்போடு செல்வத்துடன் ஆண்டு வருகிறார்கள் வருகிறார்கள் மனநிலை தவறிடாமல் ஆண்டு வருகின்றார்கள் வருகிறார் இவர்கள் ஆண்டு வரும் நாளையிலே நாளையிலே பக்கமார் மூன்று பேரும் மூன்று பேரும் ஆண்டு வரும் ஆண்டு வரும் ஆண்டு வரும் நாளையிலே நாளையிலே முத்தையா தேவரும் முத்துடையார் தேவரும் ஏமா ராமசுப்பு தேவரும் ஒரு மூன்று மக்கள் எல்லாம் சீரோடு சிறப்போடு ஓடு செல்வத்துடன் ஆண்டுவார் சீரோடு செல்வத்தோடு
செய்ய வேணும் என்று என்று பட்டர்புரத்திலே பண்ணமார்கள் இடத்திலே வந்து இடமதில் பண்ணமாறு இடத்திலே வந்து 3 பேர்களும் வேலை செய்ய கேட்கிறார்கள் என்று பட்டர்புரம் பண்ணையார் சொல்லுகிறார் 18 கிராமம். சரி 18 கிராமம் குளத்துள் 3 பேர்களும் காவலாக புரிந்து வர வேண்டும். வேண்டும் வேண்டும் இவர் காவலாக நீங்க புரிந்து வர வேண்டும் என்று சொன்ன உடனே சரி 3 பேர்களும் சம்மதித்தார்கள். சம்மதித்து 3 பேரும் முத்தையா தேவரும் முத்துடையார் தேவரும் ராமசுப்பு தேவரும் சரி இந்த 3 பேர்களும் பண்ணையார் இடத்திலே இடமதில் அவர் சொன்ன வேலையை சொன்னாலும் 3 பேர்களும் தொழில் பார்த்து வருகிறார்களே. தொழில் பார்த்து வரக்கூடிய நாளைதனில் என்ன காரணம் நடக்கு தெரியும்? என்னையா முத்தையா தேவரானே மனதிலே என்னவார்கள் 3 பேரும் வேலை பார்த்துட்டு வர்றதுக்கு அவங்களோட கைத்தொழில் ஒன்று உண்டு. என்னையா அதான் கைத்தொழில். கைத்தொழில் என்ன? பாண்டியமார் சமுதாயத்தில் ஒரு சீரும் சிறப்புமாக வேலை பார்த்து வந்தா ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. கண்டிப்பா. ஆமா. கைத்தொழில் என்ன தெரியுமா? என்னையா களவெடுக்க வேணும் என்று ஆடுகளை பிடிப்பார்களா? ஆட்டை பிடிக்கணும். சரி எல்லாம் வட்ட பாறையில கொண்டு போட்டு ஆட்டை உரிச்சு தீ போட்டு கொளுத்தி சுடணும். சுட்டு திங்கிறது பழக்கம். ஆமா. இந்த கைத்தொழில் இவருக்கு யாருக்கும் தெரியாது. இவர் தான் செய்து வருகிறார். சரி இவர் செய்ய வரக்கூடிய நாளம் காலமதியில் இவருடைய காலத்திலே செஞ்சு வரக்கூடிய நாளையிலே என்ன காரணங்கள் நடந்துதானா? முத்தையா தேவர்தான் ஆடுகளை பிடிப்பார்களோ? ஆடுகளை தான் பிடித்து பாறையில கொண்டு வந்து வட்ட பாறை பத்தியா? ஆமா. அதுல கொண்டு கறியை நறுக்கி சரி ஆட்டை தொலி உரிச்சு கறியை வெள்ளையா நறுக்கி தீ போட்டு சுட்டு இப்படி சாப்பிடுறது வழக்கம். இப்படி சாப்பிட்டு இருக்கக்கூடிய நாளையில் என்ன நடந்தது தெரியுமா? என்னையா இருக்கானே மாசானம் முத்துத்தானே குடைவீரா நடக்கூதையா நடக்கும் போது மாசான முத்தல்ல அல்லவோ வேட்டைக்கு கிளம்புவார். வேட்டைக்கு கிளம்பி வராரு. சரி அந்த நேரத்துல யாரு இவாள கறியை போட்டு அங்க சுட்டு வெந்துரு. சரி அப்படி வெந்திருக்கூடிய நேரம் தீ அணைஞ்சு போச்சு. அணைஞ்சிட்டு பேரவாய் வந்து வேகாம இருக்கு. ஆமா. ஏறிட்டு பாக்குறாரு மாசானம் வேட்டைக்கு வருகிறாரு. மாசானம் எல்லாம் வருவார் சொல்லி ஒதுக்கி நின்றார். சரி மாசானம் ஒதுக்கி நிற்கும் போது மயானமுத்து வந்து அப்படியே சுடுகாடு மையான அந்த வாரையில சுத்தி பார்த்தார். சுடலை முத்து தேவரே வாரும் ஐயா வாரும். பயப்படாத ஐயா. இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலை இல்லை, பயப்படாது. சரி சரிதானே? ஆமா. உனக்கு தீ பிடிக்கல அப்படிதானே? பந்தத்தினால் தீ பிடிக்கும். சரி பந்தத்தினால் ஒன்று தீயை கொளுத்தி கறியை சுட்டு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி மாசானம் செல்ல சரி ஒரு மனதிலே எண்ணுகிறார். எண்ணி ஆகா மாசானமே நம்மளுக்கு துணைக்கா இருக்கும் போது இருக்கின்ற பொழுது துணை இருக்கும் போது மாவடி மாசானம் துணைக்கா இருக்கும் போது சரி இன்னும் பயப்படாம கறியை எடுத்து சுட்டு பிறக்கி தேர்வாதி மாசானத்துக்கு சரி படைச்சாச்சு. ஆமா தேர்வாதி இவாள் சாப்பிட்டாச்சு. சரி சாப்பிட்டு சொல்லுவாரு மாசானமுத்து சொல்லுதார். என்ன நான் இருக்கிற வரைக்கும் சரி ஒன்றுக்கும் கவலைப்படாது, நிம்மதியா வாழலாம். அது இருக்கின்ற வேலைக்கு முத்தல்ல மாவடி மாயானோ அருள்வாக்கிதான் கொடு செய்கின்ற வேலை பட்டர் ஊரதிலே பண்ணையவாரிடம் மதிர
குவிந்திருக்கு குவிந்திருக்கு காவலாக புரிந்து காவலாக புரிந்து மனதிலே எண்ணுவார்கள் காவலது புரிந்து வாரா காவலது புரிந்து வாரா மனமதில் எண்ணுகிறா கோலத்தில பத்ததிலே அறுவடை தானே செய்து நெல்லியாலை வெட்டுவார்கள் நெல்ல மூட்டமடையா கட்டி வச்சிருக்கு காவல் காக்கணும் ஆமா காவல் காக்கிறார் சுடலைமுத்து தேவர் 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 அவர் காவலாக இருக்கும் போது கத்தி கம்பு அருவா ஆமா எல்லாம் உண்டுல்ல கண்டிப்பா வேணும் காவல் காத்து படுத்திருக்கிறாரு சரி படுத்திருக்க நேரம் என்னாவது என்னையா மசாம வேலையில மசாம வேலையில சாமம் போல இலகொழுங்கா சாமம் போல களவெடுக்க வேணும் என்று வடக்க வடநாடு 12 பேர்கள் எல்லாம் 3 வண்டி போட்டு எடுப்பதற்கு களத்தருகாரை வந்து நின்றார்கள் சரி 12 பேர் நெல்லை எடுக்கணும் சரி நெல்லை எடுத்து வண்டியில் ஏற்றிட்டு போறோம்னு 2-3 மூடையும் ஏத்தியாச்சு 4வது மூடை ஏத்தும் போது என்னையா சுடலமுத்து தேவர் முழிச்சிட்டார் சரி என்ன சத்தம் கேக்கு ஆனா அவர் முழிச்ச உடனே அவருக்கு தலைக்கு நேரம் அறுவடை வச்சு நிற்கான் களவெடுக்க வந்தவன் சரி தலைக்கு நேரம் அறுவடை வச்சு இவர் எதுவும் சத்தம் போட்டாருன்னா வெட்டிடலாம் அப்படின்னு அப்படியே படுத்திருந்தவர் அப்படியே கண் முழித்து பார்த்தாரு சரி ஆஹா நம்ம தலையை தூக்கணும்னா தலையை எடுத்துருவான் தலையை எடுத்துருவானே ஆமா என்று சுடலைமுத்து தேவர் மனையில் எண்ணுகிறார் எண்ணுகிறார் அவர் படுத்திருந்த மாதிரி உறங்குத மாதிரி நடித்து கொண்டு இருக்கும் போது சரி அவர் தலையை கீழே ஊனார் காலை 2 மேல தூக்கிட்டு ஒற்றே மிதி ரைட் ஒற்றே மிதில கீழே விழுந்தான்ல உடனே எந்திரிச்சார் குத்து கம்பை எடுத்துட்டு ஒரே குத்து 2 பேர் அந்த 2 பேரையும் ஜோலியை பிடிச்சிட்டான் சரி இந்த 2 பேரும் மாண்டாருல ஆமா உடனே 10 பேரும் சொல்ல அவரையும் ஓட்டம் ஒரு உத்தனை நிக்கிற சரி உடனே சுடலைமுத்து தேவர் எண்ணுகிறார்கள் என்னையா நம்ம காவல் காத்திருக்கிறோம் நம்ம பண்ணையாரியிடம் போய் சொல்லணும் வேண்டும் கண்டிப்பா எங்க வருகிறார் பண்ணையாரியிடம் ஓடி வந்து சுடலைமுத்து தேவர் ஓடி வந்து ஒன்று கூடி பண்ணையாரியிடம் வந்து முத்தியாதேவர் சொல்லுதார் என்ன ஏன் நம்மளுடைய நெல்லி வீட்டிலே களவெடுக்க வந்தவர்கள் சரி களவெடுத்துட்டு போனவர்கள் 2 பேரை சோழியை முடிச்சுட்டேன் ஆமா 10 பேர் ஓடிட்டான்னு சொன்னா பண்ணையார் ஒரே வந்து களத்தை வீட்டில் வந்து பார்க்குறாரு சரி 2 பேரும் செத்து கிடக்குறான் 2 பேரும் செத்த உடனே பார்த்தாரு எப்பா ஏய் முத்தியாதேவர் தானே முத்தியாதேவரே நீ ஆளை கொலை பண்ணதுனால நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும் உடனே பண்ணார் போலீஸனுக்கு எழுதி கொடுத்துட்டார் காவல்துறைக்கு எழுதி கொடுத்த உடனே காவல்காரங்க வந்தாங்க சரி இவரை பிடிக்கணும் வந்த உடனே சுடலைமுத்து தேவர் தானே தலைமறைவா ஓடினார் ஓடி ஒரு வருடம் 2 வருடம் 6 வருடம் மரவா இருக்காரே
வருவார் திரும்பி திரும்பி ஒரு முகம் கிழக்கு முகம் நான் திரும்பி கிழக்கு முகம் நான் திரும்பி எங்கி வர ஒரு முகமா முத்தையா தேவரை காவலர்கள் தேடிக்கொண்டு வரும்போது ஆமா ஒரு வருடமா 2 வருடமா வருடமா 6 வருடம் சரி தலைமறைவா இருந்து மறைந்து கொண்டு இருக்கும்போது மனதிலே என்னதார்கள் என்னையா அப்படி தலைமறைவா இருக்கக்கூடிய நேரம் அடுத்தாலே அந்த களவு செய்யணும்ல. ஆமா அடுத்தால வந்து ஒரு கிடாய பிடித்து சரி பாறையில போட்டு சுட்டு தீய போட்டு சுடும் போது பொழுது போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சது. சரி போலீஸ் வந்து தகவல் தெரிஞ்ச உடனே சுத்தி வளைந்தார். ஆமா சுத்தி வளைந்த உடனே சரி முத்தியா தேவரே ஐயா ஒரு பக்கம் ஓட முடியாது, முடியாது முடியாது நேரம் வாங்க அப்படின்னா அவர் சொல்றாரு என்ன கறி சுட்டு வச்சுட்டேன் வெந்தா இருக்கு, இது தின்னுட்டு தான் வருவேன், தின்ன பிறகு தான் நான் வருவேன் அப்படிங்கிறார் என்று சொன்னா முத்தியா தேவர் சொன்ன உடனே பார்த்தார் போலீஸ். சரி ஆஹா இவரா ரொம்ப எல்லாம் ஆங்கரமா பேசினா துப்பாக்கி எடுத்து கையில சுட்டுட்டார். சொல்லிட்டார் கையில சுட்ட உடனே முத்தையா தேவரை பிடித்து கொண்டு கொண்டு சிறையிலே அழைத்தார்கள் அழைத்தார்கள் சிறையிலே அழைத்தார்கள் அழைத்தார்கள் முத்தையா தேவரானே சிறையில் அடைத்தார்கள் அடைத்தார்கள் அடைத்தார் முத்தையா தேவரையோ தேவரையோ சிறையில இருக்கும்போது நடந்துதானா ஜெயிலில இருக்கும்போது ஜெயில இருக்கும்போது சுப்பையராசாரிய பழக்கம் பிடிச்சார். சரி சுப்பையராஜோட பழக்கம் பிடித்து முத்தியா தேவர் என்ன விடுதலைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். சுப்பையா ஆசாரி கூப்பிட்டு சரி உனக்கு என்னப்பா நடந்தது, என்ன என்ன பிரச்சனை சொல்ல கேட்டார். சரி. பட்டர்புரம் பொத்தைக்கு வந்து வந்து விடுங்கள், இடுங்கள் பொத்தைக்கு வாங்க நான் விவரத்தை பூரா சொல்லுதம்னா சுப்பையாச்சாரிகிட்ட சொல்லுதாருன்னா என்ன இருவேர்களும் வருகிறார்கள். சரி பட்டர்புரம் பொத்தையிலே வந்து இருவேரும் ஒன்று கூடி நிற்கும் போது நிற்கும் போது சுப்பையா தேவர் தானே சுப்பையா ஆச்சாரியிடோ நடந்ததை சொன்ன போது நடந்ததை சொன்ன போது ஆச்சாரி என்ன பண்ணுகிறார், என்னையா பண்ணுகிற வார்த்தையை காதிலே கேட்டு அவர் இல்லம் செல்ல மாறினார். பண்ணையார் வீட்டுக்கு தான் இனிமேல் பண்ணையார் வீட்டுக்கு காவலர் பார்த்து வருகிறார். வருகிறார் அப்படி இருக்கும்போது சரி அவர்கள் வருகின்ற வேளை வேலைதனில் ஜெயிலே இருக்குகின்ற நம்பியா தேவருமா சிவனிருக்கின்ற முத்தையா தேவர் நம்பினார். சரி முத்துடையார் தேவரும் இவர்களும் சிலராக திரவிய தேவர் சீனி தேவர், செயலிலே முத்தையா தேவர் மைத்துனராக மாசான தேவர். இவர்களுக்கு 5 பேர்களும் பேசி யோசிக் கொண்டு இருக்கிறார்கள். சரி ஜெயிலில் இருக்கிறவர்களை முத்தையா தேவரை சினைதான் நினைத்து நண்பனாக நினைத்து அப்படி இருக்கும்போது சரி சுப்பையாச்சாரி வருகிறார். பட்டர்புரம் வந்து ஆடு மேய்க்கும் பெண்ணிடத்துல வந்து கேட்கிறார், என்ன முத்தையா தேவர் எங்க இருக்கிறார், எங்க இருக்கிறாருமான்னு கேட்ட உடனே சரி எனக்கு தெரியாதையா எங்க இருக்காருன்னே தெரியாதுன்னு சொன்னான். சரி அப்போது சுப்பையாச்சாரி என்ன நினைக்கிறார், என்னையா பட்டர்புரம் வந்து மாடு வைக்கும் பெண்ணிடம் கேட்டு விசாரித்து முத்தையா தேவரை எங்கும் செல்லவில்லை.
சரி பார்க்கலாம் என்று கேட்டு உடனே எங்கே அந்த பெண் சொல்கிறா, பொத்த இருக்குல்ல பொத்த, ஆமா அந்த பொத்த ஓரத்துக்கு போங்க, சரி அங்கதான் இருப்பார். அப்படியா? அந்த சுப்பையாசாரி வருகிறாள், எங்கே பொத்த ஓரமா வந்து முத்தையா தேவரை கண்ட போது கண்ட போது வார்த்தை உரைக்கிறார்கள், கண்ணால் கண்ட போது நாள் கண்ட போது என்ன என்ன உரைவாரோ இருவேரும் சந்தித்து ஒன்றாக யோசித்துக் கொண்டு இருக்கும் போது இருக்கின்ற பொழுது அவனால் முத்தையா தேவர் ஜெயிலுக்கு வாடராக ஆயிட்டார். 6 ஆண்டு காலமா இருக்கும்போது ஜெயிலுக்கு வாடரா இருக்கும் போது சுப்பையாசாரி சொல்றார், என்ன அவெல்லாம் இருவேரும் அன்பும் பாசமா இருக்கிறோம், இருந்து வருகிறோம், சென்று வருகிறோம். ஆமா ஆனா உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? அவன் தான் சொல்றார் ஆசாரி, என்ன கந்தைய ஆசாரி என்றும் ஒரு தொழிலாளி, சரி தொழில கடுமையான தொழில். ஆமா ஆசாரி மர்மம் சொல்ல செய்யணும், கடுமையான தொழில் வியாபாரம் சீரும் சிறப்பும் கோடகோரத்தோடு இருக்கிறார், இருந்து வருகிறா. சரி தொழில் பார்த்து வர்றது எனக்கு அவருக்கும் போறாமை, தொழில போறாம இருக்கிறனாலே சரி கந்தையாசாரி ஆனாலும் கேட்டு வந்தாலும் கந்தையாசாரி வீட்டில களவு செய்யணும், அவர் வீட்டில் போய் நம்ம களவு செய்யணும். அப்படியா? அப்படின்னு சரி 4 பேர் ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி பேசிக்கிறார். களவு செய்து 4 பேரும் ஒன்று கூடி பேசியிருக்கும் போது காலையில நோட்டம் பார்த்தாங்க. சரி கனவோடு வரணும்னா காலையில நோட்டம் பார்க்கணும்ல. ஆமா யார் லாந்துதான் யார் லாந்தல பகல்ல நோட்டம் பார்த்தா, பகல்ல நோட்டம் பார்த்தா தான் ராத்திரி எடுக்கலாம். கண்டிப்பா ஆமா. என மனதிலே எண்ணி கொண்டு சரி காலையிலே நோட்டம் பார்த்து அன்று இரவு சாமம் போலே சரிச்சாம வேலையாசாரி வீடதில் களவு செய்ய வேணுமென்று ஆயுதங்கள் சேகரித்து வாரார்கள் ஒரு முகம். சுப்பையாசாரியை அனுப்புகின்ற வைத்திருந்த வாரம் 1 வாரம் கழிந்தது. கழித்து மறுவாரம் வருகிறார்கள், வருகிறாரே வேணுமென்று வருகின்ற வேளையில் பட்டர்புரம் ஊரதிலே பட்டர்புரம் ஊரதில் தெற்க முகம் வாராரே பட்டர்புரம் ஊரதிலே பட்டர்புரம் ஊரதில் தெற்கு முகம் வருவாரோ தெற்க முகமாக வருகின்ற மாவடி மாசானத்தை பார்த்து 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 கையெடுத்து வணங்கி கொண்டு ஆமா கையெடுத்து வணங்கி சரி வா மாசானோ ஐயா போற இடம் வெற்றி இருக்கணும், வெற்றி பெறணும். கையெடுத்து வணங்கி காட்டு பாதையாக சரி தெற்க முகம் தான் திரும்பி தெற்கு முகம் தான் திரும்பி கோட்டாறு பாதையாக கோட்டாறு பாதையாக கோட்டாரில் சென்றல்லவோ சுப்பையாசாரி பேசி கொண்டு இருக்கும் போது கந்தாசாரி வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து 5 பேரும் ஒன்று கூடி 5 பேரும் ஒன்று கூடி வீடு புகுந்து வர 5 பேரும் ஒன்று கூடி 5 பேரும் ஒன்று கூடி வீடு புகுந்து வராரு. ஐந்து பேரும் ஒன்று கூடி ஏமசாம வேலை 12 மணி மணிகளை
அளவில் வீட்டுக்குள்ள பூந்தாச்சு. சரி 5 பேர்களும் பொன் பொருள் அல்ல அள்ளினார். மூட்டை மூட்டை அள்ளி கட்டிட்டான். அள்ளி கட்டிக்கிறான். ஏகமா வச்சிருக்கிறாரு. ஆமா. அவரும் மன்னனும் பரவாயில்ல. சரி ஏகமா வச்சிருந்த அள்ளி கட்டினார்கள். ஆமா. ஆனா ஒருவரை மாத்திரம் காங்கற. யாரு? உள்ள இருந்து களவு எடுத்தாருல. சரி அவரை மாத்திரம் காங்கலன்னு தலை மாத்திரம் தெரியுது. உடலை காங்கல. தலை மாத்திரம் தெரிஞ்ச உடனே சொல்லுதாரு என்ன? மாசான தேவர் தேவர் பற்றையை எட்டி பார்க்கிறார். சரி அங்க தலை மாத்திரம் தான் தெரியுது, உடலை காக்கல. மாசான தேவர் அத்தானே செயல் முத்தியா தேவரே. சரி தலை தெரியுது, உடம்பெல்லாம் காங்கலே. அப்படி காணவில்லையே. உடம்பு காங்கல. ஆமா பேசாம நீ ஒளிஞ்சியாத. தலைய மாத்திரம் துண்டா எடுத்துரு. சரி தலையை வெட்டி எடுத்து ஒரு துண்டிலே முடிந்து பொல் பொருளெல்லாம் அள்ளி கொண்டு சரி ஆசாரி வீட்டை கடந்து கொண்டு வாய் வேகமா வனவேகமா வேகமா வேகமா வனவேகமா வேகமா ஒரு முகமா ஒரு முகமா முகமா வேறும் ஒன்று கூடி வாய் வேகமா மனை வேகமா வாய் வேகமா மனை வேகமா வாரார்கள் 5 பேர்கள். எந்த பாதையாக மயிலாடி போக்கு விட்டு 5 கிராமம் பாதையாக கருங்குளம் போக்கு விட்டு வடவூர் பாதையாக வடக்கங்குளம் வந்தல்லவோ அல்லவோ வடக்கங்குளம் வந்தல்லவோ அல்லவோ கிழக்க முகம் தான் திரும்பி கிழக்க முகம் தான் திரும்பி ராதாபுரம் பாதையாக கிழக்கு முகந்தான் திரும்பி கிழக்கு முகந்தான் திரும்பி ராதாபுரம் பாதையாக அடுத்தாலே வருகின்ற சீலாத்திகுளம் ஊரை கடந்து கடந்து கொண்டு சீலாத்திகுளம் ஊரை கடந்து ஊருக்கு மேல்புறமாக வரும்போது வருகின்ற பொழுது ஊருக்கு மேற்க பக்கமாக வருகின்ற வேர்ல சரி அங்க யார் இருக்கிறா? வண்ணாரமாடன். வண்ணாரமாடன் ஊரணி களத்திலே அமர்ந்திருக்கிறான். ஆனா ஊரணி கரையிலே கொண்டு இருந்த பொன்பொருள் எல்லாம் ஆமா கொண்டு வந்தார்ல. ஆனா வண்ணாரமாடன் ஊரணி கரையிலே கொண்டு வந்த பொன்பொருள் எல்லாம் சரி என்ன செய்தா தெரியுமா? என்ன? தலையை வெட்டி கொண்டு வந்தாங்கல்ல. வெட்டி வைத்த சுற்றியும் பார்க்கிறார்கள். கண் விழி பார்க்கும் போது அதிகாலையில யாரும் வந்தா பாத்துக்கிடுவாங்க. ஆமா அதிகாலை 1000க்கு முன்னால இனிமேல் தலையை நம்ம கொண்டு செல்லக்கூடாது. கூடாது. அதனால தலையை குழி தோண்டி புதைச்சிடணும். சரி வெடிவுக்கு நேரம் ஆகுதுன்னு யாரும் பாத்திரப்படாது. ஆனா தலையை வெட்டி குழி தோண்டி புதைத்து அதிகாலையிலே ஆகி இனிமேல் தலையை கொண்டு புள்ள வேறார் என்று வெட்டி பெய்தார்கள். சரி அந்த ஊரணி கிணத்திலே புதைத்து விட்டு அதை விட்டு வெளிகடந்து மனைவேகமா கரை தான் விட்டு வருகிறார்கள். ஒரு முகமா சபுரங்க பூரம் அதில் வாராரு ஒரு முகமா சமரங்கபுரம் அதிலே சமரங்கபுரம் ஊரே கடந்து கொண்டு ஊரே விட்டு பாதையாக நம்பியாற்றங்கரை ஓரமாக நம்பியாற்றங்கரை ஓரில் வந்தவன தலையை முடிஞ்சு கொண்டு இருந்தாங்களா சட்டை. ஆமா சட்டையில முடிஞ்சு கொண்டு சட்டை ரத்த கரை இருக்கும்ல. நம்பியார் ஊர்ல கரையில வந்து அந்த கரையை பூரா கழிவிடு. சரி
தட்டை களி ரத்தத்தை எடுத்து எடுத்துக்கொண்டு தட்டாப்பாறை என்றும் யோசிக்கிறார். தட்டாப்பாறைக்கு வருகிறார். அந்த பாறையிலே வந்து இருவேர்களும் இருக்கும் போது என்ன எண்ணுகிறார்? என்னையா அவளையிலும் இந்த பொன்பொருளை எங்க கொண்டு போலாம், எங்க வைக்கலாம், இது என்ன செய்யலாம் என்று மனதிலே 4 பேரும் செயல் முத்தியா தேவர் சொல்லுகிறார். என்ன இந்த பொன்பொருளை ஒரு பக்கம் கொண்டு போனான், சரி நம்ம ஊருக்கே கொண்டு போவோம். கொண்டு போலாம். நம்ம ஊர்ல அம்மாள் இருக்கிறார்லவா? யாரு? அம்மாள் கோவில். இந்த நம்ம ஊர்ல இருக்கிறார்லவா முத்துவடிவ அம்மாள். அவர் ஆலயத்துல கொண்டு நம்ம வைப்போம். சரி யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா அங்க கொண்டு நம்ம ஒரு குழியை தோண்டி பேச்சு வச்சுட்டோம்னா சரி நான் சௌரியமா எடுத்துக்கலாம் என்று 5 பேர் ஒன்று கூடி வருகிறார்கள். சரி எங்க வருகிறார்? பட்டார்புரம் ஊராதீர்கள் ஒன்று கூடி அம்மன் கோயில் அருகாமல் குளத்து கொண்டு வந்து அந்த ஐம்பெருமாள் கோனார் இடமதில் லட்சுமி அம்மா கேட்கிறா. என்ன கேட்கிறா? என்ன நீ எங்க போனியே, எங்க வந்திய? சரி இதற்கு என்ன? இந்த மகன் சாமி மேஷாரம். ஆமா நீ எங்க போனியே, எங்க வந்தேன்னு கேட்கணும். ஒரு பக்கம் போலியம்மா இல்லையம்மா இங்கதான் இருக்கிறது. அது அம்மன் கோயில் அருகாலே புளிய வெட்டிகள் அல்லவோ பொருளை பிதைத்து கொண்டு வேலையில பேசிருக்கோம். சரி நாளைக்கு வந்து நான் பங்கு வச்சுக்கிறோம். வச்சுக்கலாம். 6 பேர் ஜாதியா பங்கு வச்சுக்கிடுவோம் என்று சொன்ன உடனே அவளுடைய ஊரிலே இல்லத்திலே அவர் வீட்டுல வந்து அமரும் போது என்ன நடக்கிறது? அவர் அமர்ந்த வீட்டிலே என்ன நடக்கிறது? ஆட்டலு செங்கல் துண்டு எரிவாரா பொழுதுவாரா குடுவாரா சூழிகளை வாளிகளை சூழிகளை வதமோஷு பண்ணுவாரா? எங்க போனேரு, எங்க வச்சாரு என்று ராத்திரி போல ஏமா வேலையில காய்ச்சல் அடிக்கு, மோட்ல தீ பிடிக்கு. என்ன காரணம், ஏது காரணம்னு கேக்குறாளே உள்ளத சொல்லல. சரி அவனா லட்சுமி சொல்ல நம்ம குறி கேட்க வேண்டும். குறி கேட்டா தெரிஞ்சிடும். ஆமா என்று குறி கேட்க எங்க வருகிறாள்? அம்பா சமுத்திரம் சரி புறமகால் இடத்துல வந்து லட்சுமி அம்மாள் குறி கேட்கிறா. கேட்டு குரத்தி மகள் எழுந்தரித்தா சாணி கொண்டு தர முழுக்குனா. சரி சிரம்ப எடுத்தா எடுக்கிறா. அம்மா லட்சுமி அம்மா உன்னுடைய அரண்மனையில் உன்னுடைய கணவன் தானே பேர்கள் ஒன்று கூடி எடுத்து வந்து இருக்கா. வந்த செய்வோம் பிரமரா சுதையா முத்தல்லவோ மாவேடி மாஷானோ சுடலை என்றோ 21 தேவாதை. ஆமா ஊரை வளைஞ்சிட்டான். ஊரை வளைஞ்சு நிக்கிறா. எம்மா அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீதான் சொல்லணும். நிலையம் போட்டு கொடை கொடுத்தியானா உங்களை வாழ வைப்பேன். ஊரை வாழ வைப்பேன். ஆமா நிலையம் எங்க போடலாம், எப்படி போடலாம் அப்படின்னு கேக்குறான். சரி நிலையம் போடணுமா
சரி. ஊருக்கு கிழக்க ஆ அம்மாள் இருக்கிறல்லவா, ஆமா. அம்மாளுக்கு அணுக்குத்தாலே கீழ்பக்கம். சரி. அவளுக்கு வந்து வடக்க முகமும் கிழக்க முகமும் இருக்கக்கூடாது. கூடாது. மாயனை தெக்க முகமாக அவரை பார்த்து மாசானம் மாவடி மாசானம் பார்வையா இருக்கணும். சரி. தெக்க முகமாக கிணத்தான் கரையாறுகிற அருகில் நிலையம் போட்டு போட்டு கொடை கொடுத்தேன்னா உன் குடும்பம் குலோத்திரம் வழி வழி வம்சம் எல்லாம் வாழ வைப்பேன். மாவடி மாசானம் கிணத்தான் கரை சுடலை 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 பேர் வாங்குவான். வாங்கி பேர் வாங்கினோம்னா பேச்சு பிரம்மசக்தி ஆ எல்லோரும் குடும்பம் குலோத்திரம் வாழ வைப்பான் என்று சரி. நாள் குறித்து தினம் குறித்து வெள்ளிக்கிழமையில ஊருக்கு கீழ்புறமா திக்கமுகம் பார்வையாக கிடத்தாங்கரை அருகா ஆமையில் பேச்சு பிரம்மராஜுடையோ உதையோ மாயவன் சுடலைகள் என்றும் அனுத்தியவாதைகள் எல்லோ மாவடி மாஷானோ நிலையமறிதானை போட்டு கொடைவிழாதான் நடத்தி நடத்தி மண்டலிட்டு பிரம்மலி உறவாலை தானே நாட்டி மாவடி மாஷானோ கிடத்தாங்கரை சுடலை முண்டஷாவி இவர்களை கையெடுத்த நாள் முதலாகவே முள்ளும் அறியாமல் மொருந்த பூவாடாமலும் சிம்பும் ஒரியாமலும் சுழிகாட்டு வீசாமலும் எம்மாவடி மாஷாரம் கிணத்தாங்கரை சுடலை சுடலை முண்டஷாவி 21 வள்ளி தேவாதைகளும் ஊரு மக்களை முள்ளும் ஒரியாமல் மொரிந்த பூவாடாமலும் சிம்பும் ஒரியாமலும் சொலி காற்று வீசாமலும் ஊரு மக்களை கல்யாண வாசலாகவே குடும்பம் குரகோத்திர வழிவல்மசமெல்லாம் கல்யாண வாசலாய் வாழ வைத்தான் வளர வைத்தான்.
குடும்பம் குலகோத்திரம் வழி வம்சம் எல்லாம் என்னென்னைக்கும் கல்யாண வாசலாக நீடூடு காலம் பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும்